இங்கே விஜயும் காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து தூங்க போகிறாங்க. அடுத்து நிறைய கதைகள் எல்லாம் பேசி குழந்தைய எப்படி வளர்க்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் பேசி அப்படியே தூங்கி போகிறாங்க காவேரி. காவேரி அப்படி ரெஸ்ட்டபடி விஜயும் தூங்கி போகிறாரு. அடுத்த நாள் காவேரியும் விஜயும் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு கடைசியாக கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக வந்து காத்துட்டு அந்த லாரியில் வந்து காத்துட்ருக்காங்க. அந்த ரவுடிஸ் எல்லாம் கரெக்டாக வந்து பாஸ் சொன்ன மாதிரியே வந்து அவன் வெளியே வந்துட்டான், இதுக்கப்புறமா அவனை அடித்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த லாரி வந்து பின்தொடர்றாங்க. காவேரி விஜயும் போயிருக்க வண்டி பின்னாடியே தொடர்றாங்க. தொடர்ந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்து சைடில் போயிட்டு அப்படியே வந்து இடித்து தள்ளிடுறாங்க வந்து நம்ம காவேரி விஜயும் போயிருக்க வேண்டிய. அப்போ வந்து அந்த கார் வந்து அப்படியே போயிட்டு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கத்துறாரு, விஜய்னு சொல்லிட்டு காவேரி கத்துறாங்க. 2 பேருமே வந்து அப்படியே தூக்கி வீசப்படுறாங்க. எந்த சூழ்நிலை எல்லாரும் கூடிடுறாங்க. பாவம் கர்ப்பவதி பொண்ணு நிற மாசமாக இருக்கா, இப்படி விழுந்துட்டாலே ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எல்லோரும் கவலைப்படுறாங்க. விஜய்க்கு வந்து உயிர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணுறாரு. சரி ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏற்றுறாங்க வண்டியில் 2 பேருமே. அடுத்து இங்கே வந்து எமர்ஜென்சியில் சேர்க்குறாங்க. இங்கே வந்து போலீஸ் வந்து வந்துடுறாங்க. எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு எல்லாத்தையும் விசாரிச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க நம்ம வந்து காவேரி ஃபேமிலியும் விஜய் ஃபேமிலியும் அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க. பயங்கரமாக அலறி துடிக்கிறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல. இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஆகிடுச்சு, நெருமாசமாக இருக்காளே, குழந்தைக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு ரொம்ப பதறி போகிறாங்க. அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து தீவிரமாக சிகிச்சை நடந்துகிட்ருக்கு. அப்போ வந்து டாக்டர் வெளியே வராங்க. அப்போ அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து சாரதா வந்து கேட்குறாங்க. உங்கள் பொண்ணுக்கு வந்து நல்லா அடிபட்டிருக்குங்க, அதனால் அவங்க வந்து கான்ஷியஸ் இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து அவங்களுக்கு பிளட்டு வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கு, பிளட்டு ஏற்றணும், குழந்தைங்க எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்படின்னோடனே, ஐயோ என்ன நடக்குது, பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போகிறாங்க. பாட்டி எல்லாருமே அழறாங்க. எல்லாருமே அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கேன் எடுத்து தான் இது வந்து சொல்ல முடியும் பேபியை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்து வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து விஜய் பற்றி டாக்டர் வந்து சொல்கிறாங்க, விஜய்க்கு ஒன்றும் கான்ஷியஸ் திரும்பலை, அவருக்கு பலமாக அடிபட்டிருக்கு, அவரோட வந்து பின்னாடி இருக்க அந்த வந்து தலையில் வந்து இருக்க வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு பின்னாடி இந்த மூளையில் அப்படின்னு நம்மலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு பயங்கரமாக அலறி துடிக்கிறாங்க பாட்டியும் தாத்தாவும். என் பேரனை காப்பாற்றிடுங்க, தயவு செய்து உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், பேரனை நாங்கள் காப்பாற்றாங்க ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அவர் நல்லா விழுந்ததெல்லாம் அவருக்கு பிளட்டு அதிகமாக லாஸ் ஆகிருக்கு, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து எல்லாருமே கதறி துடிக்கும் போது கரெக்டாக டாக்டர் வந்து நாங்கள் காவேரியை வந்து காப்பாற்றிட்டோங்க, அவங்களுக்கு இப்போ வந்து மூச்சு நல்லா வந்து இயல்பாக விட ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைங்க அப்படின்னு சொன்னோன்னே குழந்தை வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வந்திருக்கு, குழந்தைய உடனே ஆப்ரேட் பண்ணி வெளியே எடுக்கணும், ஏன்னா காவேரியால் இப்போ இருக்க நிலைமைக்கு அவங்க வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அழறாங்க. உடனே வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் சாரதா வந்து அழறாங்க. குழந்தைய வந்து காப்பாற்றிடலாம் டாக்டர், நாங்களும் காப்பாற்ற தாங்க ட்ரை பண்ணுறோம், இப்போ வரைக்கும் குழந்தை வயிற்றில் நல்லா தான் இருக்குது, வெளியே எடுக்கும்போது தான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து அழறாங்க. ஐயோ என் வீட்டு வாரிசு இப்படி கஷ்டப்படுது, இந்த காவேரி இப்போ வந்து விஜயும் ஏன் இப்படிலாம் பண்ணாங்க, ஏன் அங்கெல்லாம் போனாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி அழுதுட்ருக்காங்க. பாட்டி அழாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சமாதானப்படுத்திட்டுருக்காங்க. இங்கே வந்து விஜய்க்கு வந்து ஒன்றும் சுயநினைவே வரல, விஜய்க்கு தெரியவே தெரியாது குழந்தை பிறக்க போகிறது கூட. என்ன பண்ணுறது, அவன் எப்படிலாம் கனவு கண்டான், எப்படிலாம் குழந்தைய வந்து தூக்கணும்னு ஆசைப்பட்டா, இப்படி கிடக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழறாங்க. விஜய்க்காகவும் காவேரிக்காகவும் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பிள்ளையார்கிட்ட போயிட்டு சாரதா வந்து வேண்டிக்கிறாங்க. என் குடும்ப வாரிசையும் என் குழந்தையும் அதே டைமில் என்னோட வந்து எல்லாத்தையும் பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடு, எப்படியாவது வந்து விஜயும் காவேரியும் காப்பாற்று, எப்படியாவது என் பொண்ணை காப்பாற்று, என் மருமகனை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து அழுதுகிட்டே வேண்டுறாங்க சாமிக்கிட்ட. இங்கே வந்து காவேரிக்கு வந்து ஆப்ரேஷன் நடக்குது, ஒரு பக்கம் விஜய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் பார்த்து வந்து பாட்டி வந்து அப்படியே வந்து மயக்கி விழுறாங்க. எல்லாரையும் அவங்கள வந்து பார்த்துட்ருக்காங்க டாக்டர்ஸ் எல்லாம். பாட்டிக்கு ரொம்ப பிபி அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க.